சனி பயிற்சி இருக்கா இல்லையா? அதுவும் இந்த வருஷம் இருக்கா அடுத்த வருஷம் இருக்கா? வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து நீ பதில் சொன்னீன்னா வரக்கூடிய இந்த மாதம் 29ஆம் தேதி உனக்கு சனி பயிற்சி. இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து பதில் சொன்னீங்கன்னா 2026 தான் சனி பயிற்சி. இந்த மாதம் 29 சனி பயிற்சின்னு ஊர் உலகத்துக்கே எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அப்போ பஞ்சாங்கமே பொய்யா? சனிப்பயிற்சி ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை குப்பமேடையும் கோபுரமாக்கக்கூடியது சனீஷ் பகவான். ஆளாகப்பட்ட அரசனையே ஆண்டியாக்கக்கூடிய ஒரு தன்மது சனீஸ்வர பகவான். நவம்பர் மாதமே நான் ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணேன். யாருக்கு? அந்த ஆற்காடு பஞ்சாங்கத்துக்கு. இந்த பஞ்சாங்கம் தப்பாக இருக்கேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணேன். வாசன் பஞ்சாங்கத்தையும் பிளட்ஜ் பண்ணி இதோடைய இது பிளட்ஜ் பண்ணி கொடுத்தேன். திருக்கணிதமும் வாசன் பஞ்சாங்கமும் கேட்டு ஒன்று தாங்க. எங்களையே கன்ஃபியூஸ் பண்ணுது. அப்போ உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கும்? வளர்பிற சந்திரன் தேய்பிற சந்திரனை 15 to 15 30 நாள் வானத்தை பார்த்து கையெடுத்து தான் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நினைக்கிறியோ சாமியே உங்ககிட்ட வந்துடும். உனக்கு தலைமுடி கொட்டு போச்சுன்னா உனக்கு ராகு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்படி சொரிஞ்சு புண்ணு வந்துச்சுன்னா உனக்கு சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். போட்டிருக்கிற செருப்பு அந்து போச்சுன்னா உனக்கு சனி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஞானமே கிடச்சிருக்கிற புத்தி பேதலிப்பில் மைண்டு டிப்ரெஷனாக இருந்தினா கேது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட், இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி 75 வயசு 3 மாதம் 13 நாள் நானே உயிரோடு இருக்க மாட்டேன். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்கார். ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. சனி பயிற்சி இருக்கா இல்லையா? அதுவும் இந்த வருஷம் இருக்கா அடுத்த வருஷம் இருக்கா? அது சொல்லுங்க. பொதுவாக சனிப்பெயர்ச்சி இருக்கு இல்லைன்னு கேட்கறதுக்கு பஞ்சாங்கம்னு கேட்கறது 2 பஞ்சாங்கம் இருக்கு. ஆமாங்க. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து நீ பதில் சொன்னீன்னா வரக்கூடிய இந்த மாதம் 29ஆம் தேதி உனக்கு சனிப்பெயர்ச்சி. இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து பதில் சொன்னீங்கன்னா 2026 தான் சனிப்பெயர்ச்சி. இதில் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம ஊரில் இருக்குது. அவன் நான் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு நாளும் கஷ்டம் நஷ்டம் பட்டு பல சுபகாரியங்கள் நடக்காமல் பல கடன் நோய் வறுமையில் கஷ்டப்பட்டு பல இன்னல் அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மக்கள் இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை முதல்ல தெளிவாக பார்க்கணும். நீ ஜோதிடமே பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நீ ஹாஸ்பிட்டலும் கையுமா அலையணும்னு கேட்குற அவசியமே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனும் கேட்குற அலையிறது கிடையாது. கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியதே கிடையாது. உன் காரியத்தை நீ ஒழுங்காக செஞ்சின்னா இந்த கிரகம் உனக்கு சாதகமாக அமையும். உனக்கு தலைமுடி கொட்டு போச்சுன்னா உனக்கு ராகு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்படி சொரிஞ்சு புண்ணு வந்துச்சுன்னா உனக்கு சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். போட்டிருக்கிற செருப்பு அந்து போச்சுன்னா உனக்கு சனி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கீழே விழுந்து கையில் ரத்த காவர்ஜனா செவ்வாய் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பெரிய ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அமைப்பு தான் உனக்கு ராகு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஞானமே கிடச்சிருக்கிற புத்தி பேதலிப்பில் மைண்டு டிப்ரெஷனாக இருந்தினா கேது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இது ஒரு விதியோடைய தன்மை. எந்த ஒரு மனுஷன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தும் குழந்தைங்களை காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஒரு பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று மனதில் உறுதி கொள்ளு பாப்பான்னு பாரதியார் படிச்சிருக்கார். ஆக்டிவ். நீ சீக்கிரம் எந்தி, 5 மணிக்கு எந்தி, 5:45க்கு எந்தி, 6 மணிக்கு எந்திரிச்சின்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணி பல்ல விளக்கி அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர் ரேடியேஷன் உன் தலைமையில் பட்டுச்சுன்னா நீ சுறுசுறுப்பாயிடுவ. உன்னுடைய தன்மைகள் எல்லாமே நீ என்ன ஆகணும், ஏது ஆகணும், உனக்கு இன்றைக்கி என்ன நடக்கும்னு கேட்கறது எல்லாமே தெளிவாக நடக்கும். 8 மணிக்கு தூங்கி எஞ்சி பல்லு ப்ரெஸ் பண்ணால் அந்த நாள் பாதி நாள் ஓடிடும். அப்போ முடிஞ்சு போச்சு. இதை ஏன் உனக்கு சொல்ல வரேன்னா, வாக்கிய பஞ்சாங்கமும் திருக்கணித பஞ்சாங்கமும் ஒன்று தான். 2 கல்லில் மாவு கல் சுட சுட கல் இருக்குது. இந்த மாவில் வெறும் மாவை ஊற்றி போட்டினா இது ஒரு தோசை. இந்த மாவில் ஒரு முட்டையை போட்டினா முட்டை தோசை, ஆனியனை போட்டால் ஆணி தோசை. மக்களை கன்ஃபியூஸே ஆக்க வேண்டாம். அவங்கவுங்க காரியத்தை பார்த்துக்கிட்டு தெளிவான சிந்தனைகளை முறையாக பண்ணிக்கிட்டா இந்த ஜோதிடத்தின் தன்மையை எல்லாருக்கும் தெளிவுபடுத்தும். திருக்கணிதமும் வாசன் பஞ்சாங்கமும் கேட்டு ஒன்று தாங்க. எங்களையே கன்ஃபியூஸ் பண்ணுது. அப்போ உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கும்? திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம்ன்றாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமா பேசி மக்களுக்கு ஒரு சரியான கிளாரிட்டியே கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே மக்களை பதட்டப்படுத்தி ஒரு ப்ரெஷரில் உண்டாக்கிடுறாங்க. பயம் உறுத்துறதே ஜோதிடம் தானே.
ஜோதிடம் கேட்டாவே நீ வந்து ஜோதிடம் கொடுத்தாவே அந்த திடமாக அல்லது உனக்கு எங்கேயாவது உனக்கு உன்னை பயமுறுத்துற மாதிரி சொன்னால் தானே ஜோதிடமே. அது ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு நம்ம இதெல்லாம் எதுக்கு பாக்குறோம்னா ஒரு கிளாரிட்டிக்காக பாக்குறோம். கட்டாயம் ஏதோ நம்ம நோக்கி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அதுல இருந்து நம்ம எப்படி ஜோதிடம் கேட்கறது திடம். கண்டிப்பா ஜோதிடம் கேட்கறது ஒரு வே. ஜோதிடம் கேட்கறது உனக்கு ஒரு வழிகாட்டி. வாழ்க்கையில் நீ துன்பமே கஷ்டமே நஷ்டமே பட்டுக்கிட்டு இருந்து இதுக்கு சொல்யூஷன் சஜஷன் கடையை தான் கேட்டு நீயா தேடும் போது ஒரு ஜோதிடத்தை பார்த்து நம்மளுடைய ஜாதக தன்மையில் ஏதாவது ஒரு வழி கிடைக்காத கூட வழிகாட்டி தான் என் ஜோதிடர். ஆனா இப்போ வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. மக்களுக்கு அது வந்து ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறது தாண்டி ஒரு பயத்தை உண்டாக்கிடுது. அதை பத்தின உங்களுடைய தாராளமான சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஜோதிடம் எல்லாருமே கத்துக்கணும். ஜோதிடம் ஒரு கலை. 1964 ஜோதிடம் கேட்கறது ஒரு கலை. நீ படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே இந்த ஜோதிடத்துடைய தன்மையை ஒன்றும் கிடையாது. 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்களுடைய காரகத்தன்மை. ராசி மேச ராசியோடைய குணம் என்ன, ரிஷப ராசியோடைய குணம் என்ன, அஸ்வினி நட்சத்திரத்தோடைய குணம் என்ன, கிருத்திகை நட்சத்திரோடைய குணம் என்ன, சிம்ம ராசியோடைய குணம் என்ன, இந்த மாதிரி 27 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்களை அந்த கிரகத்தோடைய தன்மை, இது நல்ல கிரகமா அசுப கிரகமா, அந்த கிரகத்தோடைய தன்மை எந்தெந்த ராசியில அவங்க நிற்கிறாங்களோ அந்த ராசி. இப்போ உதாரணத்துக்கு மேச ராசி. மேச ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் வீட்டில் சூரியன் சொல்லக்கூடிய கிரகம் வந்து சஞ்சாரம் பண்ணுது ஏப்ரல் மாதம். அப்போ செவ்வாயும் சூடு சூரியனும் சூடு. அப்போ 2 பேருடைய குணாதிசைகளை வச்சு தான் அந்த ஜாதகத்தோடைய தன்மையை தெளிவாக சொல்லக்கூடியது. இது ஒரு படிப்பு. இதுக்காக பெரிய பெரிய படிக்கலாம் கிடையாது. இது ஒரு திறன், கலைத்திறன். முன்னோருடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த ஜோதிடம் கேட்குறது வரும். அப்போ முன்னோருடைய அனுகிரகம், இன்றைக்கி வந்து முன்னோருடைய அனுகிரகம் தேவையில்லை, ஆன்மீக ஞானம் கிடச்சிட்டாவே சும்மா இருக்கும்போது இந்த பார்ட் டைமில் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு படித்தாலே இந்த ஜோதிட ஞானம் கிடச்சிட்டா நீ உன் வீட்டுக்கு ஒரு டாக்டர். ஜோதிடம் ஒன்றும் கிடையாது. மருத்துவம் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சார்ந்தது தான் ஜோதிடம். உன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த ராசிக்காரனுக்கு இந்த நோய் வரும் கேட்குறது விதி. உள்ளே இருக்க வேண்டிய பேர்பாசு கணையத்திலேருந்து கர்ப்பப்பையிலிருந்து உள்ளே இருக்கிற ஒரு அங்கத்துக்கும் இந்த கிரகம் இந்த கிரகத்தோட அக்குல்மேட் ஆச்சுன்னா இந்த நோய் வரும் கேட்குறது விதி. இது ஒரு படிப்பு. இந்த படிப்பை எல்லாருமே கற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் எனக்கு இருக்குது. ஆண் பெண் இருவருமே கற்றுக்கலாம். இதை கற்றுக்கிட்டாவே ஞானம் கிடச்சிரும். ஜோதிடம் கற்றுக்கிட்டவன் யார் ஒருத்தனோ அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ண மாட்டான். ஏன்னா ஞானம் கிடச்சிருது. கடவுளுக்கு வந்து டைரக்ட் மீடியேட்டர். நம்ம அந்த 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்களை நம்ம படித்தனால கடவுளுக்கு நம்மளை வச்சு கடவுளுக்கு செய்யக்கூடிய தன்மைக்கு கடவுள் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருவார். அந்த ஜோதிட ஞானம் வர 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 நம்மளுக்கு ஆயுசு கம்மி. ஜோதிடம் கேட்குறா ராட்சசன் வந்து ஜோதிடம் கற்றுக்க முடியாது. மனிதன் தேவன் தான் ஜோதிடம் கற்றுக்க முடியும். ஜோதிடம் முறையாக படித்து முறையாக கற்றுக்கிட்டு 4 பேருக்கு நல்லது சொல்கிற ஜோசியருக்கு அற்ப ஆயுசு. அற்ப ஆயுசுனா மோட்சமான ஆயுசு. அதனால் ஜோதிடம் எல்லாருமே கற்றுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதம் 29 சனி பேச்சுன்னு உலகத்துக்கே எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆனால் நம்ம ஜாதகத்தைப்படி ஆற்காடு பஞ்சாங்கத்தில் 2026 தான் சனி பேச்சுங்கிறது. டிசம்பர் மாதம் 11 மாதமே எங்களுக்கு தெரியும். 10ஆம் மாதமே இந்த பஞ்சாங்கம் வந்துடும். ஒரு 6 மாதம் முன்னாடியே பஞ்சாங்கம் வந்துடும். அப்பயே நாங்கள் இதை கேட்டோம். இதை ஏன் அப்பயே கேட்டு சரி பண்ணியிருக்கலாம்ல? இப்போ நெக் ஆஃப் மூமெண்ட்டில் இந்த 2025 இந்த பிப்ரவரி மாதம் தான் பயிற்சி. இந்த டைமில் போய் இதை பேசக்கூடாது. 2 பஞ்சாங்கமும் ஒன்று தான். அவங்களுடைய தன்மையை தான் என்ன வாங்கணும் ஏது வாங்கணும் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த 10 விரலுமே நம்ம நண்பர்கள். நீ ஜோதிடமே பார்க்க வேண்டாம். இந்த 10 விரலை நீ தெளிவு பண்ணாவே நீ என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த விரல் பேர் புதன், தாய் மாமா. இந்த விரல் பேர் சூரியன், தகப்பன் கல்யாணம் ஆனிச்சுன்னா மாமனார். இந்த விரல் பேர் சனி பகவான், உன்னுடைய நண்பன், உன்னுடைய ஃப்ரெண்டு. நீ வச்சிருக்கிற BMW காருக்கு ஒரு டிரைவர். BMW காரை நீயே ஓட்டினா சனி கெட்டுப்போச்சு. அதுக்கு ஒரு டிரைவர் வச்சுன்னா உனக்கு சனி பலமாக இருக்குன்னு அர்த்தம். உன் வீட்டுக்கு வேலைக்காரை வச்சுருந்தீங்கன்னா உன் வீடு நல்ல நிலையில் இருக்குது. வீட்டுக்கு வேலை இல்லாமல் நீயே துணி துவச்சிக்கிட்டு நீயே சமையல் பண்ணியிருந்தா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்துக்கும்.
அப்போ இந்த விரல் கேட்குறது குரு. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய குழந்தை, உனக்கு குருவுடைய தன்மை. இது சுக்கிரன். இது உன்னுடைய மனைவி, காதல், நீ பண்ணக்கூடிய யோகங்கள், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய திருமணம். இது சந்திரன். இதெல்லாம் அண்ணன் தம்பி. இந்த இத்தனை பேருடைய அனுகிரகத்தோடு நீ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு எந்த கிரகமும் கெட்டு போகாது. இதில் ஏதாவது ஒரு கிரகம் கெட்டு போச்சோ, உனக்கு வீக்னஸ் ஆச்சோ, உனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இன்டென்ஷன் ஆச்சுன்னா, இவங்களுடைய தன்மையை விட்டு நீ விலகுனா நீ இப்படி சாமி கும்பிட முடியாது. இதில் ஒன்று இப்படி கெட்டு போனால் கூட சாமி கும்பிட முடியாது. அதுக்கு தான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இந்த 10 விரலை பற்றி. A man has the best friend has his 10 fingers only. இந்த 10 பேருமே நம்ம நண்பர்கள். இந்த 10 பேரையும் உள்ளடக்கி சூரியன் அப்படி கையெடுத்து சூரிய உதயத்தை தலை வணங்கினா அந்த நாள் ஃபுல்லாக உனக்கு யோகம்தான். 5:45க்கு சந்திர உதயம். அந்த சந்திர உதயத்தை மேலே பார்த்து தலை வணங்கினா உன்னுடைய ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாக போகுது. அப்போ இதுக்கு நீ ஜோதிடம் பார்க்க போகிற, ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிற, கேஸு வரைய போகிற, எல்லாமே உனக்கு சாதகமாக இருக்கும். இன்னும் ஒரு சூட்சமும்னு சொல்கிறேன். யார் ஒருத்தர் வளர்பிற சந்திரன் தேய்பிற சந்திரனை 15 to 15 30 நாள் வானத்தை பார்த்து கையெடுத்து தான் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நினைக்கிறியோ, சாமியே உங்ககிட்ட வந்துடும். தெளிவான அமைப்பு வந்துடும். இதுக்கும் மேற்ன ஒரு சக்தி ஒன்று இருக்குது. திதி நித்திய தேவதைகள். வளர்பிறையிலேருந்து 15 நாள், தேய்பிறை to 15 நாள் திதி நித்திய தேவதைகளுடைய உபதேவதைகள் இருப்பாங்க. இவங்களெல்லாம் வழிபட்டுக்கிட்டு வந்தாவே உனக்கு ஞானம் கிடச்சிரும். தெய்வத்தை டைரெக்டாக மீட் பண்ணக்கூடிய கிடச்சிரும். அப்போ உனக்கு வந்து எந்த குறையும் வர, தலைமுடி கூட கொட்டாது. சீக்கிரமாக வாழ்க்கையை தெளிவு பண்ணக்கூடிய தன்மை கிடச்சிரும். லைஃப்பை சாத்துக்குடி போல் உரித்து ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய தன்மை வரும். பயப்பட வேண்டாம். இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஜோதிடம் படிச்சிருக்கிறவனுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற படிப்பும் ஒன்று தான், மெட்ரிக்கில் படிக்கிற படிப்பும் ஒன்று தான். ஆமத்து ரெண்டுமே ஸ்கூல் தான். அதோடைய தன்மை என்ன, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவாங்க, இதில் கொஞ்சம் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் சகஜமாக பேசக்கூடிய தன்மை இருக்குது. எனவே கன்ஃபியூஸே ஆகாதீங்க மக்கள். அவங்கவுங்க மனநிலையை தெளிவான தன்மையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தெளிவு பண்ணி தான் இலக்கு இதுதான், தான் இதுவாகத்தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் எவ்ரி மார்னிங் 6 to 7 ஒரு 10 நிமிஷம் அப்படி நடந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரும்போது சூரியனை ஒரு தலைவணங்கி ஒரு வணக்கம் போட்டாவே போதும், உனக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிரும். சூப்பராக வாழ்ந்துட்டு போகலாம். இதில் கன்ஃபியூஸே ஆகுது கிடையாது. அது என்ன சொல்கிறாங்களோ அது ஏற்ற மாதிரி நடந்துட்டு போகிறது நம்மளுடைய வேலை. வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் கிட்டது கன்ஃபியூஸே நீங்கள் ஆக வேண்டாம். எல்லாமே நல்ல நாள் தான். இன்றைக்கி இரவு, நைட்டு பகல். இன்றைக்கி நல்ல நாள், நாளைக்கு கெட்ட நாள் கெட்டல. எல்லாமே லாபம் நஷ்டம் ஒரு நாள் இருக்கும். ஒரு 15 நாள் லாபம், 15 நாள் நஷ்டம் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மக்கள் எல்லாம் தெளிவாக இருங்க. அவங்கவுங்க உடற்பயிற்சி உடல் பண்ணுங்கள், ஆரோக்கியம் பண்ணுங்கள். ஒரு சின்ன சூட்சம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட், இன்றைக்கி இருக்கிற கணக்குப்படி 75 வயசு 3 மாதம் 13 நாள் நானே உயிரோடு இருக்க மாட்டேன். என்னுடைய குழந்தைங்களுக்கு இன்றைக்கி 25 வயசு ஆகுது. 60 வயசு வரைக்கும் தாங்குவானம் கேட்கறதுலாம் கஷ்டம். ஏன்னா நாட்டு நடப்பு அப்படி இருக்குது, உள்ளூருடைய அமைப்பு இருக்குது. இந்த பொல்யூஷன்ஸு, இந்த நச்சு, இந்த டென்ஷனு, இந்த ப்ரெஷரு, யாரும் கோயிலுக்கு போகாமல் பணம் 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 தேடக்கூடிய ஓட்டம், பணத்தை சம்பாரித்து ஜாலியாக இருக்கிறத விட்டு டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், காருன்னு வாங்கி அந்த காருன்னு கடனை அடைக்கிறதுக்கு ஓவர் டைம் செஞ்சு தான் உழைப்பு தன்னுடைய உடம்பை நம்ம கெடுத்துக்கிறோம். அதனால் ஆயுசு கம்மி, எல்லாருக்குமே ஆயுசு கம்மி. இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான முறைப்படி நம்ம சாப்பிட்றது எல்லாமே மருந்து. நம்ம சாப்பிட்ற பித்தளை பாத்திரம், அந்த சாப்பாடு சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த சாப்பாடே பார்த்திங்கன்னா அரிசியில் அந்த துகள்கள்லாம் அதைத்தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இயற்கையோட இயற்கையாக இல்லை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி, அங்காளி, பங்காளி, மச்சான், மாமன், அத்தை, மாமா அரவணைச்சு அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு லைஃப்பை ருசித்து வாழ்ந்துட்டு போகிறத பார்க்கணும். அடிக்கடி ஜோசியமும் பார்க்கக்கூடாது, அடிக்கடி ஹாஸ்பிட்டலும் போகக்கூடாது, அடிக்கடி கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடாது. இப்படி வாழ்க்கையை தெளிவு இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழ்ந்து லைஃப்பை நல்லா வாழ்கிறதுக்கு பாருங்கள். சும்மா நீங்கள் அலைய வேண்டாம். இது என்னுடைய கருத்து, என்ன தனிப்பட்ட கருத்து. திருநள்ளாறு சிவன் கோயிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி கிடையாது, ம். அடுத்த வருஷம் தான் நாங்கள் வந்து கொண்டாட அப்போ போகிறோம். பஞ்சாங்கமே பொய்யா? வாசன் பஞ்சாங்கம் எவ்வளோ பெரிய கம்பெனி அது, அந்த வாசன் பஞ்சாங்கத்தில் இந்த மாதம் 29 தான் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும்போது தான் சாமி கும்பிடக்கூடிய இன்டென்ஷனே உங்களுக்கு போகுது. அதுக்கு அவங்க என்ன சொல்லலாம்னா, இந்த வாசன் பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் வந்து அவங்க அந்த பஞ்சாங்கத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விதமான பிரச்சனை வந்து அதுக்கப்புறமா இந்த 2 பஞ்சாங்கமும் தனித்தனியாச்சு. அதன் காரணமாக தான் இந்த வாசன் பஞ்சாங்கத்தை எல்லாருமே பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வாசன் பஞ்சாங்கம் வந்து தெளிவாக இருக்கும், எழுத்து சின்ன சின்னதாக இருந்தாலும் அறிவுள்ள எழுத்துக்களாக இருக்கும். ஆற்காடு பஞ்சாங்கம் வந்து எழுத்து பெருசு பெருசாக இருக்கும், அது அவ்வளவா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அந்த பஞ்சாங்கத்தில். அதனால் அதை யாரும் வாங்குறதில்ல. எல்லாமே வாசன் பஞ்சாங்கம் பார்த்துட்டு ஒரு 70% வாசன் பஞ்சாங்கம் வாங்கிட்டு 25% ஆற்காடு பஞ்சாங்கம் வயதானவங்க 60 வயசு 50 வயசு ஆனவங்கெல்லாம் ஆற்காடு பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி சின்ன ஆளுங்கள்லாம் வாசன் பஞ்சாங்கம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுவும் என்னை பற்றி ஒன்று தான் நான் சொல்லுவேன். இதனால் வந்து உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சனிப்பெயர்ச்சின்னு கேட்குறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சனிப்பெயர்ச்சி ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை வந்து குப்பமேடையும் கோபுரமாக்கக்கூடியது சனீஷ் பகவான். ஆளாகப்பட்ட அரசனையே ஆண்டியாக்கக்கூடிய ஒரு தன்மது சனீஷ பகவான். பல விவாதங்கள் பண்ணுறவனை உச்ச நிலையிலாக்கும், பல தொந்தரவு பண்ண தர டிக்கெட் ஆக்கக்கூடியது சனி பகவான். மற்ற 2 பயிற்சி இருக்குல்ல, குரு பயிற்சி இருக்குல்ல, ராகு கேது பயிற்சி இருக்குல்ல, ஒரு கிரகங்கள் ஒரு பயிற்சி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆனால் மிச்ச 2 கிரகங்கள் பயிற்சி உங்களை உச்ச நிலைமைக்கு கொண்டு போகக்கூடியது. குரு தான் கிரகப்பிரவேசம். 12 ராசிக்காரங்களுமே வீடு வாங்க போகிறீங்க, 12 ராசிக்காரங்களும் கார் வாங்க போகிறீங்க, 12 ராசிக்காரங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறக்க போகுது, படித்தவனுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. இந்த 2025 ஒரு ஸ்டார்னு கேட்டிங்கன்னா இந்த 12 ராசிக்காரக்குமே ஸ்டார் தாங்க. ஒரு கிரகம் உல்டாவாக போனாலும் மீதி 2 கிரகம் உங்களுக்கு டாப்பில் கொடுக்கக்கூடிய தன்மை. பணத்தை தேடி ஓடுவீங்க, லோன் தேடி ஓடுவீங்க. இவ்வளோ கடன் ஆகிட்டா ஒரு லோன் கிடைக்குதா, யாராவது கொடுக்காங்களா, அதை வச்சு இந்த கடனை அடைச்சிக்கலாங்கக்கூடிய தைரியம் கொடுக்கக்கூடியது இந்த வருஷம். சூப்பராக இருக்குது இந்த 2025. எல்லாருக்குமே குறையில்லாமல் இருக்கணும் எல்லாருமே. அண்ட் ஒரு ஆஸ்ட்ராலஜர் அவருடைய இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் வந்து இந்த வாசன் பஞ்சாங்கம் தான் பார்த்துட்டு இருந்தேன், அது ரொம்பவே தப்பாக இருந்தது. இந்த திருக்கணிதம் பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டியோட ரொம்ப கரெக்டாக இருந்தது, என்னோட வாழ்க்கையோட அதுதான் மேட்ச் ஆச்சு. அதன் காரணமாக தான் நான் வந்து இதை பார்த்துருந்தேன். அப்போ தான் அதில் வந்து இந்த சனி பயிற்சின்றது இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதன் காரணமாக நான் வந்து அடுத்த வருஷத்தை தான் அதை நான் பார்க்க போகிறேன், அதுலேருந்து தான் கேல்குலேட் பண்ண போகிறேன். இன்னொரு மிக முக்கியமான காரணம் நீங்கள் சொன்னார், எல்லாருமே இந்த வாசன் பஞ்சாங்கம் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 70% எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க, ஒரு 30% எங்களை மாதிரி ஆட்கள் தான் இந்த பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது, இது வந்து இது ஒரு போட்டி நிமித்தமாக இதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வியூவில் இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா 70% ஒரு பீப்புள் ஒன்று ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க, அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 30% மக்கள் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. அதை பற்றி உங்களோட இது வந்து சூட்சமம் தான். சூட்சமான விஷயத்தை வந்து ஒரு பொருள் விற்காமல் இருக்குன்னா அந்த பொருளை விற்கிறதுக்கு வந்து பலவிதம் பொய் சொன்னால் தான் விற்க முடியும். அந்த மாதிரியான ஒரு தன்மை வச்சுது விற்கிறதுக்கான சூட்சமும் இருக்குது. பஞ்சாங்கம் கேட்குறது. எனக்கு ரஜினிகாந்தை பிடிக்கும், என் மனைவிக்கு கமலஹாசனை பிடிக்கும். அதுக்காக நான் வந்து கமலஹாசனை பிடிக்காதுன்னு சொல்ல வரல, பிடிக்கும். என்னுடைய ஸ்டார் ரஜினிகாந்த். அப்போ வாசன் பஞ்சாங்கமும் ஆற்காடு பஞ்சாங்கமும் ஒன்று தான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன், அதுக்காக நான் அதை பார்க்கணும், அதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதில் நான் ஒரு 2024 நவம்பர் மாதமே நான் ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணேன். யாருக்கு? அந்த ஆற்காடு பஞ்சாங்கத்துக்கு. இந்த பஞ்சாங்கம் தப்பாக இருக்கேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணேன். வாசன் பஞ்சாங்கத்தையும் பிளட்ஜ் பண்ணி இதோடைய எதுவும் பிளட்ஜ் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அதுக்கு சரியான ரீசன் கொடுக்கல, அதனால் நான் அதை விட்டுட்டேன். நான் வந்து அந்த பஞ்சாங்கத்தை ஒதுக்கி வச்சுட்டேன். 2மே தான் நான் வாங்கினேன், 2ஐயும் தான் படிப்பேன். இப்படி ஒன்று படிப்பேன், இதை ஒன்று படிப்பேன். இப்படி படிக்கும் போது இதில் தான் சனி பயிற்சி 2026ன்னு போட்டுருந்துச்சு. இதில் 2025 ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் 29 போட்டுச்சு. எதை நான் எடுத்துக்கன்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஸ் இல்லை. எனக்கு ரஜினிகாந்தை தான் பிடிக்கும், அதனால நான் வாசனை பிடிச்சிக்கிட்டேன், அதை நான் ஓரம் கட்டிட்டேன். அது மாதிரி எல்லாமே ஒன்று தான்யா, எதுவுமே கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். உங்கள் வேலைகளை நீங்கள் திருந்த செய்யணும். அவங்கவுங்க காரியத்தை தெளிவு பண்ணியிருந்தாவே இந்த பஞ்சாங்கம் பார்க்க வேண்டியது கிடையாது, ஜோதிடம் பார்க்க வேண்டியது கிடையாது, தேவையில்லாதெல்லாம் வராது. நீங்கள் தெளிவாக இருங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் அவங்கவுங்க வேலைகள் நல்லா இருந்தாவே இறைவனுடைய அனுகிரகம் உங்கள் வாழ்க்கை இனிமையாக வரும். கண்டிப்பாக என்னோட கேள்விகளுக்கும் பதில் கிடச்சிச்சு, ஆடியன்ஸுக்கும் ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நிறையா இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு சின்ன உதாரணத்தை தெரிஞ்சிட்டாவே தெளிவாயிடும். 3 வேளை சாப்பிட்டவனுக்கு பசிக்கு உள்ள சாப்பாடு,
தொன்ன சோறு சாப்பிட்டவனுக்கு கிரகங்கள் சாதகமாயிடும். ஒரு சாப்பிடாம ஒருவேளை நீ சாப்பிடாம நீ ஆஃபீஸ் போனீங்கன்னா உனக்கு பசியை தான் கேட்குமோ, ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்டென்ஷன் வராது. அப்போ அந்த பசியை முக்கியத்துவம் கொடுக்கணும். பசியோட வேலை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். பார்ட் ஆஃப் த பாடி பார்க்கத்தான் நம்மளுக்கு உடம்பு வந்து நல்லா இருக்குது. கடவுள் கொடுத்த படைப்பில் வந்து மனிதனுடைய படைப்பு வந்து மெய்சிலுக்க வைக்க தெரியாத ஒரு படைப்பு. நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இந்த கொடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு உள்ளுக்குள்ள நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் கண்ணு உடஞ்சி, மூக்கு உடஞ்சி, கை உடஞ்சி, ரத்த காவலை இருக்கிறவனுக்கும் நம்மளை கடவுள் இவ்வளோ அழகாக வச்சுருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம ரசிச்சுக்கணும். உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் நம்ம வாழ்க்கையை ரசிக்கிற மாதிரி நம்ம பாடியை ரசித்து உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய ஹார்ட்டை மதிக்கணும். நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நினச்சி வந்தாவே உன் கிரகம் உனக்கு சாதகமாயிடும். பழச்சாறு குடிக்கிறவனுக்கு ஆயுஸ் அதிகம். சீசன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவனுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ தர்பூசணி சீசன், இது வெயிலுக்கு கடவுள் கொடுத்தது தர்பூசணி. அடுத்து வந்து காற்று காலம், அதுக்கு உண்டான ஒரு சீசன் ஃப்ரூட் வரும். இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கணவன் மனைவி பிள்ளைங்களோட அரவணைச்சு அன்பாக வாழ்ந்தாவே வாழ்க்கை சூப்பராகிடுங்கய்யா. நன்றி. எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாருக்கும் நினச்ச காரியம் நடக்கட்டும். சிவாய நம.